ஏண்டா மிஸ்ர் நாட்டில் நடந்த ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை அல்லாமா ரபீஉல் மதுஹலி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த ஊரில் ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தாங்க. தாய் தந்தையர் வஃபாத்தாக ஆகிட்டாங்க. இப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு 2 சகோதரர்கள், ஒரு சகோதரி. இப்போ மூத்த சகோதரர் என்ன செஞ்சாருன்னா, வாப்பட சொத்துக்கள் எல்லாத்தையும், தாயுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் தண்ட பேரில் வற்புறுத்தி பலவந்தமாக தன்னுடைய பெயருக்கு எழுதி கொண்டுட்டார். இப்போ தெளிவாக விளங்குங்க. இப்போ எழுதி கொண்டதன் பின்னால் ஒரு நாள் இந்த சகோதரி போய் அந்த மூத்த சகோதரத்தில் கஷ்டத்தை முறையிட்டு, எங்களை வாப்பட சொத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தரணும்னு சொல்லி கேட்ட நேரத்தில் 2 பேருக்கும் மத்தியில் வாக்குவாதம் வந்து அது மிகப்பெரிய கைகலப்பாக மாறி, சகோதரர் என்ன செஞ்சிட்டாருண்டா, அந்த வந்த கவலையில், இந்த ஆத்திரத்தில் ஓங்கி தன்னுடைய சகோதரிக்கு அப்படியே 2 அரைஞ்சிட்டார். வீட்டுக்கு வெளியே வந்து பாதையில் இருந்து அந்த பெண் பதுவா செஞ்சா. உள்ளம் உடைஞ்சி விளங்கணும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் யாருக்கு நெருக்கமாக இருக்கிறான் என்றா, இப்போ இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் மிகவும் நெருக்கமாக இருக்கிறான். இந்த செஞ்ச துஆ பதுஆ ஒன்று செஞ்சா, யா அல்லாஹ் இவனை நீ நாசமாக ஆக்கிடு, இவனுடைய கையை சூகையாக ஆக்கிடு. அப்படின்னா எங்கட வாசலை செல்லண்டா, எல்லாம் இவனுடைய கையை நீ சொத்தி ஆக்கிடு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த துஆவை, இந்த பதுஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான். ஏன்? மனசு உடைஞ்ச நேரம், மனசு அப்படியே கசிஞ்ச நேரம், கவலைகள் எல்லாம் வெளிப்பாடாக ஒன்றுபட்ட நேரம் அல்லாஹ் அந்த துஆவுக்கு பதிலளித்தான். ஒரு கிழமை போகல, தன்னுடைய அந்த மூத்த சகோதரருடைய 2 கைகளும் அப்படியே அடித்த கையும் மற்ற கையும் அப்படியே சூகையாக மாறி சொத்தியாக மாறி ஒன்றுமே செய்ய முடியாமல் கை அப்படியே தொங்கிக் கொண்டிருந்தது என்ற இந்த சம்பவத்தை பதிவு செஞ்சு போட்டு அந்த மார்க்க அறிஞர் சொல்கிறார், நிச்சயமாக அனாதைகளுடைய சொத்துக்களை, அனந்தர சொத்துக்களை, அது மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பவர்களுடைய நிலைமை உலகத்தில் வெளிப்படையில் சில நேரத்துக்கு அது ஷோவாக விளங்கினாலும் உலகத்திலேயும் அல்லாஹ் தண்டனையை கொடுப்பான். மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக தண்டனையை அல்லாஹ் கொடுப்பான் என்ற கருத்தை மார்க்க அறிஞர்கள் எழுதுகிறாங்க. எனவே கண்ணியமானவர்களே, மிக பயப்பட வேண்டிய விஷயம், ரிட்டர்ன் பண்ணப்பட வேண்டிய விஷயம், உடனடியாக திருப்பி சொத்துக்களை கொண்டு போய் மன்னிப்பு கேட்டு அவர்களிடம் ஒப்படைப்பது மிக கட்டாய மௌத்துக்கு முன்னால எங்களோட கடமை என்பதை ஒவ்வொருத்தரும் விளங்குங்க.